வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் பார்ப்போம். நண்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஓரளவு வருமானத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் 7லே சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பார். வீடு, சொத்து இவைகள் அமைவதற்கு, புதிய சொத்துக்கள், புதிய வீடு அல்லது வீடே அமையாமல் கஷ்டப்படுகிறேன், ஏதேனும் எனக்கு வீடு கிடைக்குமா என்பவர்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நன்றாக பாருங்கள், கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கடனால் அவதி உறுவதற்கு அடுத்த ஆண்டு இருக்கிறது. எனவே தயவுசெய்து கடன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் தாயாரின் உடல்நிலை பிரச்சனைக்கு உரியதாக, தாயாருக்கு ஏதேனும் மூட்டு சார்ந்த ஆபரேஷன்களோ அல்லது தாயாருக்கு சர்க்கரை சார்ந்த நோய் அதிகமாவதற்கோ அல்லது ப்ரெஷரினால் கீழே விழுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தாய் நலனில் உங்களது அக்கறை அதிகமாக தேவையாக இருக்கிறது. அதேபோல் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த கடந்த 2 ஆண்டுகளும் இந்த ஆண்டும் குடும்பத்தில் அதிக பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அந்த பிரச்சனை நீங்கி, பிரிவினைகள் நீங்கி ஒரு சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதுவரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் எவ்வளவுதான் பொருளாதாரத்திலே வேணால் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் இவர்கள் பேச்சுக்கு கடந்த 2 ஆண்டாக சரியான மதிப்பு இருந்திருக்காது. அதனால் வேதனை, கண்ணீர் என்று இறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றமாக இவர்கள் பேச்சுக்கு மரியாதையும் நல்ல தாம்பத்தியமும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் ஒரு சில சிரமங்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இந்த ஆண்டு அது நீங்கி பதவி உயர்வு கிடைப்பதற்கும் பதவியில் நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல் கன்னிராசியை பொறுத்தவரை திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் வரக்கூடிய மனைவி நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்காது. ஜோடி பொருத்தம் இல்லாமல் தான். இன்னும் ஓராண்டிற்கு நீங்கள் திருமணம் செய்ய இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் ஜோடி பொருத்தம் இல்லாத திருமணம் தான் நடைபெறும். ஏனென்றால் ராசிக்கு 7லே சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறார். எனவே 7ல் சனி இருக்கும் காலம் திருமணத்திலே தாமதம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, சர்க்கரை வியாதி, உடல் வலி, மூட்டு வலி, தலைவலி, சோம்பேறித்தனம் இவைகளை எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அதே போல் வாடிக்கையாளர் வரவில் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். எனவே கன்னிராசி அன்பர்கள் மிக கவனமாக உடல்நிலையிலே சுறுசுறுப்பாக இருங்கள். முடிந்தால் காலையில் அதிகாலையில் இருந்து சில எக்ஸசைஸுகள் செய்வது இவர்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அதேபோல் எல்லை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நீங்கக்கூடிய காலம். தற்சமயம் இதுதான் எல்லை என்று தொந்தரவாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது போய் கேட்டால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. விரும்பிய கல்லூரியில் இந்த +2 மார்க் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புதிய 2 வீலர், பழைய காரை விற்றுவிட்டு புதிய காரை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் சனி 7லேயே இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே அப்பொழுது பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஒன்றை சொல்லுகிறேன், கன்னிராசி அன்பர்கள் உங்கள் மனைவியை கவனமாக, உங்கள் கணவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த 1 வருடம் அவருக்கு ஏதேனும் தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே அவரிடம் சுமூகமாக போங்கள். இல்லை என்றால் பிரச்சனை அதிகரித்து பிரிவு வரை வருவதற்கு கூட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்சமயம் முடி கொட்டுவதற்கும் அல்லது முடி நரைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்கிறது. எனவே வாகன விபத்திற்கும் உண்டான வாய்ப்பு இருக்கிறது. தயவுசெய்து இந்த கன்னிராசி அன்பர்கள் வாகனத்திலே செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எக்ஸ்ரே எடுப்பதற்கோ அல்லது எம்ஆர்ஐ எடுப்பதற்கோ கூட
இந்த கன்னிராசிக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தூக்கத்திலும் அப்படித்தான், சரியான தூக்கம் வராது, தூக்கத்திலே பிரச்சனை, கால் பிரச்சனை, ஜவ்வு பிரச்சனை, இந்த மாதிரி வரும். இவைகளெல்லாம் நீங்கி நல்லபடியாக இருப்பதற்கு தொழிலில் வேலையாட்கள் பிரச்சனை, தொழில் தடங்கல் பிரச்சனை, இவைகளெல்லாம் தீர்வதற்கு நண்பர்களே தினமும் நீங்கள் எந்திரிச்சு காலையில் முதல் வேலையாக பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்து அதை பச்சரிசி மாவு எடுத்து அதில் ஒரு கைப்பிடி சர்க்கரையை சேர்த்து, நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதை எறும்புகளுக்கு உணவாக அளிப்பது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, போர்வை தானம் நீங்கள் தருவது. நண்பர்களே, கன்னிராசிக்கு 6லேயும் ராகு. நீங்கள் தேவையில்லாமல் புதிய பழக்க வழக்கங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். தவறான பழக்க வழக்கங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம் 2026. போர்வை தானம் செய்வது மிக பெரும் வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை தினமும் சொல்லுங்கள். வாய்ப்பு நன்றாக உங்களுக்கு இறைவன் அருள்வார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி போற்றி வணங்குவோம். இந்த பதிகத்தை டெய்லி சொல்லுங்கள். டெய்லி இதை படிச்சுட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி வணங்கி வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நான் கூறிய இந்த பதிகங்களை, பாடல்களை நீங்கள் பாடி இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும், இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான 9842737800 98422737 என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் தெளிவாக, இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயில்கிறார்கள். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய 98422737 என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள். மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த சேனலிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலிலும் வரும். நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்.